நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட பேச்சு போட்டி. ஆவடி காமராச நகர் தி நசரேத் அகாடமி மாணவர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எடுக்கப்பட்ட குழு புகைப்படம். கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ப்ராஜெக்ட் டே. ஆவடி கோவில் பதாகை தி நசரேத் அகாடமியின் சாலை போக்குவரத்து மாணவர்கள் மேற்கொண்ட மைம் போட்டி. நசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம். இனி விரிவான செய்திகள். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட பேச்சு போட்டி. குடியரசு தின விழாவை முன்னிட்டு 20/1/2024 அன்று ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி ஹவுஸ் வைஸ் நடைபெற்றது. இதில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையில் உள்ள எமரால்ட், சஃபயர், டாபாஸ், ரூபி மாணவ மாணவிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். குடியரசு தினம் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பேசிய மாணவ மாணவிகள் தங்களின் தனித்திறமை மற்றும் பேச்சு ஆற்றலால் வீர உணர்வையும் தியாக உணர்வையும் வெளிப்படுத்தினர். CCA கோஆர்டினேட்டர்ஸ் மிஸ்ஸஸ் வர்ணிகா ஸ்ரீ, மிஸ்ஸஸ் வளர்மதி நிகழ்ச்சியை அழகுற நடத்தினர். பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் குடியரசு தினத்தின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தினார். நன்றியுரையுடன் CCA நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராச நகர் தி நசரேத் அகாடமி மாணவர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. கடந்த 23/1/2024 அன்று காலை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கு இன்ப சுற்றுலா ஜெபத்துடன் தொடங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்களம் மற்றும் அனைத்து மாணவ மாணவியரும் வகுப்பு ஆசிரியருடன் ஜம்போ சர்க்கஸிற்கு சென்றனர். அங்கு சர்க்கஸ் வீரர்களின் சாகசங்கள் வெகுவாக மாணவர்களை கவர்ந்தன. மிதிவண்டியை சுழற்றி ஓட்டுதல், விலங்குகளின் சாகசங்களும், வளையங்களை சுழற்றுதல், குதிரை ஓட்டம் என பல சாகசங்கள் நடைபெற்றன. மாணவர்களும் ஆசிரியர்களும் அன்று மிக மகிழ்ச்சியாக இருந்தனர். இறுதியாக இன்ப சுற்றுலா இனிதே நிறைவு பெற்றது. மீண்டும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளி வளாகத்தை வந்தடைந்தனர். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எடுக்கப்பட்ட குழு புகைப்படம். ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி பருவம் என்பது வாழ்வில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளால் சிறகடித்து பறக்கும் ஓர் பொற்காலமாகும். நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இடமாகவும் பள்ளி பருவம் இருக்கிறது என்பதில் எல்லளவேனும் சந்தேகமில்லை. நம் பள்ளி மாணவ மாணவிகள் வரும் காலங்களில் உயர்நிலைகளில் இருக்கும் பொழுது தங்கள் பள்ளி பருவத்தை திரும்பி பார்க்கும் விதமாக குரூப் போட்டோ எடுக்கப்பட்டது. கடந்த 20/1/2024 அன்று பள்ளி இறுதியாண்டு படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களால் குழு புகைப்படம் எடுக்க ஒழுங்கு செய்யப்பட்டது. பள்ளி நினைவலைகளை எப்போதும் நினைவூட்டும் சின்னமாக 12ஆம் வகுப்பில் உள்ள அனைத்து செக்ஷன் வைஸ் மாணவ மாணவிகள், தங்கள் வகுப்பு மற்றும் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரிய பெருமக்கள், முதல்வர், துணை முதல்வருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டது மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது என்று தங்கள் நன்றி கலந்த சந்தோஷத்தை பள்ளி நிர்வாகத்தினருக்கு வெளிப்படுத்தினர். கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ப்ராஜெக்ட் டே. கடந்த 20/1/2024 அன்று சனிக்கிழமை காலை 9 மணியளவில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் தலைமையில்
ப்ராஜெக்ட் டே நடைபெற்றது. இதனை நஸ்ரித் பிஎட் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோல்டன் கிஷா அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் பிஎட் கல்லூரியின் ஆசிரியர்களும் தி நஸ்ரித் அகாடமியின் ஆசிரியர்களும் நடுவர்களாக அதில் கலந்து கொண்டனர். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரலுக்கு ஏற்ப நம்மால் முடியுமா என்று மனம் தளராமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அந்த முயற்சி பெரிய வலிமையாக அமைவது போல மாணவ செல்வங்களின் திறமையும் பெற்றோர்களின் ஆதரவும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் ஒரு சேர பெற்று மிக சிறப்பாக ப்ராஜெக்ட் டே நடைபெற்றது. ஆவடி கோவில் பதாகை தி நஸ்ரித் அகாடமியின் சாலை போக்குவரத்து மாணவர்கள் மேற்கொண்ட மைம் போட்டி கடந்த 23/1/2024 அன்று காலை தி நஸ்ரித் அகாடமியின் பள்ளி வளாகத்தில் சிட்டிசன் கன்சியூமர் சிவிக் ஆக்ஷன் குரூப் ஒருங்கிணைந்து நடத்திய மைம் நிகழ்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களால் நடத்தப்பட்டது. சாலை பாதுகாப்பு தொண்டர்களுக்கான தனிப்பட்ட போட்டிகள் அண்ணா நகரில் அமைந்துள்ள ஜெசி மோசஸ் என்னும் பள்ளியில் நடைபெற்றது. அன்று ஏறத்தாழ 30 பள்ளிகள் இப்போட்டியில் களம் இறங்கின. தி நஸ்ரித் அகாடமியின் மாணவர்கள் சர்வதேச அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றி 2ஆம் பரிசை பெற்றனர். இதில் முத்தாய்ப்பாக மாணவர்கள் ஆசிரியர்களின் துணையின்றி தாங்களாகவே பொதுநல நோக்குடன் சமுதாயத்தில் நடைபெறும் சாலை விபத்துக்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் அடங்கிய மைம் நிகழ்ச்சியை நடத்தி காட்டி வெற்றியும் பெற்றனர். தன்னிச்சையாக செயல்படுவதில் திறமையானவர்கள் தி நஸ்ரித் அகாடமியின் மாணவர்கள் என்பதை பள்ளி நிர்வாகம் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றது. நஸ்ரித் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம். நஸ்ரித் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பிளேஸ்மெண்ட் செல் சார்பாக அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு கண்காட்சி ஜனவரி 22 முதல் 24 வரை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் செயலாளர் திரு ஏஎன் என்ரி மாரிஸ் முன்னிலையில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மேரி ஏஞ்சலின் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜி பிரியா அவர்கள் மற்றும் பிற உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர். MyOS கனெக்ட், டிவிஎஸ் ட்ரைனிங் அண்ட் சர்வீஸ், மேஜிக் பஸ் போன்ற தமிழகத்தின் உயர்ந்த 15 நிறுவனங்கள் நம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டன. வேலைவாய்ப்பு முகாமில் மாணவர்களின் அறிவு மற்றும் வேலைவாய்ப்பு மேம்படுத்துவதற்கான திறன், மென்திறன் பயிற்சி மற்றும் தொழில் சார்ந்த பயிற்சி போன்றவற்றை மாணவர்கள் வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக அறிந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நர்ஸ் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.